அண்மைச் செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்.பி. வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் அதிமுகவில் இருந்து நீக்கிய நிர்வாகிகளை சேர்க்க கோரிக்கை விடுத்து வலியுறுத்தியிருக்கிறார். அண்மைச் செய்தியில் பார்க்கிறோம். நீக்கப்பட்ட அதிமுக நிர்வாகிகளை சேர்க்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்.பி. வேலுமணி வலியுறுத்தியிருக்கிறார். அதிமுகவில் இருந்து 400க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நீக்கம் செய்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று எஸ்.பி. வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் வலியுறுத்தியிருக்கின்றனர். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். சின்னம்மா மற்றும் டிடிவி தினகரனை அதிமுகவில் மீண்டும் இணைத்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றும் எஸ்.பி. வேலுமணி மற்றும் விஸ்வநாதன் வலியுறுத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. எஸ்.பி. வேலுமணி அவர்கள் பேசியிருக்கும் அந்த முழு விவரம். வணக்கம் ஆலதி. அதிமுகவிற்குள்ளாக இரு அணிகளாக தற்போது பிளவுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்கள் தனியாகவும் எடப்பாடி ஆதரவாளர்கள் தனியாகவும் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் தற்போது எஸ்.பி. வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருப்பது, கழகத்தில் இருந்து குறிப்பாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட 400க்கும் மேற்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை உடனடியாக நீக்கத்தை மறுபரிசீலனை செய்து அவர்களுக்கு மீண்டும் பொறுப்பு வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த அறிக்கையில அவர் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்பது, நடைபெற்று முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் 25 கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் ஆதரவோடு திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்காக முயற்சி மேற்கொண்டார்கள். எனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் கொள்கை வழியில் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கும் சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டோம் என்ற தோணியில அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் டிடிவி அவர்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் தொடர்ச்சியாக உங்களுக்கு கோரிக்கை வைத்தார். ஆனால் அதனை ஏற்காமல் அதற்கு ஓபிஎஸ் ஒப்புக்கொண்டாலும் கூட நீங்கள் மட்டும் மறுப்பு தெரிவித்ததன் காரணமாக அந்த தேர்தலில் 42 தொகுதிகளில் தோல்வியடக்கூடிய நிலை என்பது இருந்தது. இதே போன்றுதான் 2019ஆம் ஆண்டு தேர்தலையும் அதிமுக தலைமையில நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த போது நம்மோடு கூட்டணியாக இணைந்து பயணித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம், புதிய தமிழகம் கட்சி மற்றும் தனி கட்சியாக இருந்த சரத்பவார் ஆகியோரை அரவணைக்காமல் 2021 சட்டமன்ற தேர்தலில் வெளியேற்றினீர்கள். இதே போன்றுதான் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலும் பாஜக டெல்லி தலைமை பலமுறை கூட்டணி வைக்க முயன்றும் கூட்டணிக்காக நம்முடைய அனைத்து கோரிக்கைகளையும் செய்வதாக கூறி மேலும் தன்னிச்சையாக முடிவெடுத்ததன் காரணமாக 40 தொகுதிகளில் வெற்றி பெற வலிமையான வாய்ப்பு வழங்கியது. ஆனாலும் அந்த வாய்ப்பு இழக்கப்பட்டது. 3வது இடத்திற்கு, குறிப்பாக அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டது என்பதாகவும் அந்த குற்றச்சாட்டுல விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில தான் கழக பொதுச் செயலாளராக தாங்கள் கழக செயற்குழு பொதுக்குழுவில் தங்களது கருத்துக்களுக்கு எதிராக யார் மாறுபட்ட கருத்தை தெரிவிக்க கூடாது என்று செயற்குழு பொதுக்குழுவில் அனைவருக்கும் பொதுவான கருத்தை வெளிப்படுத்தும் தங்களது செயல்பாடுகளுக்கு எதிராக யார் பொறுப்பேற்க கூடாது என்ற எண்ணத்தில் கழகத்தில் எந்த நிலைக்கு தாழ்ந்தாலும் தன் செல்வாக்கை மட்டும் இழக்க மாட்டேன் என்ற அடிப்படையில 400க்கும் மேற்பட்டவர்களை கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை அங்கிருந்து சட்டத்திற்கு முரணாக கழகத்தில் இருந்து நீக்கம் செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஏற்புடையதல்ல என்பதாக அந்த அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக 1972ஆம் ஆண்டு முதல் கழகத்தில் பணியாற்றியவர்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் விசுவாசமாக பயணித்த பலரையும் நீங்கள் அந்த பதவிகளில் இருந்து நீக்கி இருக்கிறீர்கள். இந்த நிலையில்தான் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு 4 ஆண்டுகள் 8 மாதம் இருக்கிறது. ஆனால் உள்ளாட்சி தேர்தலுக்கு 6 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. இதில் கிளை கழக செயலாளர்கள் மற்றும் அடிமட்ட தொண்டர்கள் வரை உள்ளாட்சி பதவிக்கு வருவார்கள். இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிவுகள் குறித்தும் கழகத்தின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிகள் குறித்தும் கழக பொதுச் செயலாளர் தாங்கள் மாவட்ட வாரியான ஆலோசனை கூட்டம் மாநில மாவட்ட சார்பு அணி செயலாளர்கள் அழைக்கப்படுவதில்லை. சில மாவட்டங்களில் ஒன்றிய செயலாளர்கள் புறக்கப்படுகிறார்கள். சில மாநிலங்களில் மாவட்ட ஒன்றிய சிறப்பாக கழகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் புறக்கணிக்கப்படுவது ஏன் என்பதாக கேள்வி எழுகிறார். அதாவது சமீபத்தில் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் சிலர் புறக்கணிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதே நிலைதான் தொடர்ச்சியாக நீடித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டிருக்கக்கூடிய நிலையில அதிமுக வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல உண்மையான அக்கறையும் ஈடுபாடும் இருக்குமே. ஆனால் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில
கழக நலன் கருதி கழகத்தினரிடமிருந்து மாறுபட்ட கருத்துக்கள் வெளிப்படும் பொழுது அவற்றை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை பிறகு கழகத்தின் பல்வேறு நிலைகளில் இன்று வரை பொறுப்புகளில் விடுக்கப்பட்டுள்ள கழகத்தில் தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கும் அவர்கள் வகித்து வந்த பதவிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதாக எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் கூட்டாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில பல கருத்துக்களை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகாக வந்த நாடாளுமன்ற தேர்தல் அனைத்திலுமே முறையாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிமுகவுக்கு இருந்ததாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக எடுத்த முடிவின் காரணமாகத்தான் தோல்வியில் சென்று முடிந்ததாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்கு பிறகாக அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 குழுவாக பிரிந்ததற்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்ற தோரணில அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் செயற்குழு பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யாரேனும் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்தால் உடனடியாக சட்டத்திற்கு புறம்பாக அவர்களது பதவியை பறிப்பது, அவர்களை கட்சியில் இருந்து நீக்குவது என்ற நடவடிக்கையை ஈடுபட்டு வருகிறார். எனவே இது ஏற்கத்தக்கதல்ல. இன்னும் உள்ளாட்சி தேர்தலுக்கு 6 மாத காலங்களே உள்ளது. எனவே உடனடியாக நீக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் 400க்கும் மேற்பட்டவர்களை உடனடியாக கட்சியில் சேர்த்து அவர்களுக்கு உரிய பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதாக இந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயலானி.